ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் தமிழ். இதில் நீங்கள் அனாலிட்டிக்ஸை தமிழில் லேர்ன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களை ஸ்மார்ட்டர், ஃபாஸ்டர், பிரைட்டராக இதில் இருக்க ஸ்கில்ஸை வச்சு டெவலப் பண்ணிடலாம். உங்களோட கிரேட் லேர்னிங் ஸ்கில்லை ரொம்ப பவர்ஃபுல்லாக மாற்றிக்கிங்க. உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை இந்த வீடியோட எண்டில் கேட்கலாம். உங்கள் ஒர்க்கை ரொம்பவும் ஸ்மார்ட்டாக ஆக்குற இன்னொரு டிப்ஸை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம்லைன். இந்த டைம்லைனை எப்படி யூஸ் பண்ணுறது, அதுவும் பிவட் டேபிளில் எப்படி ஃபில்டரில் யூஸ் பண்ணாமல் டைம்லைனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம்லைன் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஃபார்மெட்டை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டேட் எல்லாமே கரெக்ட் ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா பிவட் டேபிள் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஆல்ரெடி ஸ்லைசரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி டைம்லைனை பற்றி பார்க்கலாம். நீங்கள் பிவட் டேபிள் எடுக்கிற மாதிரி ஆல்ட் டிபி கொடுத்து பிவட் டேபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டில் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை நியூ ஷீட்டில் கொடுத்தும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ டேட்டா செலக்ட் பண்ணியாச்சு. எக்ஸிஸ்டிங் ஷீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நியூ ஷீட் அப்படியே நியூ ஷீட்டு கொடுத்தீங்கன்னாக்கா அதில் அப்படியே வந்துடும். ஸோ ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிவட் டேபிள் வந்துடும். இந்த பிவட் டேபிளில் டேட் எடுக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக ரீஜியன், இந்த மீதி இருக்கிற எல்லா டேட்டாஸையும் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ மந்த் வைஸ், டே வைஸ், இல்லை இயர் வைஸ் உங்களுக்கு டேட்டாஸை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை சிம்பிளிஃபைடாக பார்த்துக்கலாம். இது ரொம்பவும் ஸ்மார்ட்டான ஒரு வே. இதில் நான் ரீஜியன், உங்களுக்கு சேல்ஸ் ரெப்போட நேம்ஸ், அப்புறம் வேல்யூஸ் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ டேட்டா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் டைம்லைன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 மந்த்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுல மந்த்லி எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்கு நீங்கள் ஃபார்மட் பண்ணி வச்சுட்டு, இப்போ வந்து பிவட் டேபிள் வந்து எவ்வளோ ஃபார்மட்ஸ் டிசைன் வந்து டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, அதில் ஒன்றுத்தை நம்ம கொடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பிரைட்டராக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ அனலைஸ் அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட் ஸ்லைசர் இருக்கும், பக்கத்துலேயே டைம்லைன் அப்படின்ட்டு இருக்கும். இந்த இன்சர்ட் டைம்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் டேட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதை நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மேலே ஹெட்டர் மாதிரி வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இயர் 2019 அப்படின்னு கொடுத்துருக்கு, கீழேயே மந்த் எல்லாமே கொடுத்துருக்கு. நீங்கள் அதை எவ்வளோ பெருசாக வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பிவட்டுக்கு மேலே இந்த மந்த் ஃபில்டர் வந்துருச்சு. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்மார்ட்டாகவே இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் மந்த்தை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான மந்த் வந்துடும். அப்படி கனெக்ட் ஆகிடல அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆப்ஷனில் போயிட்டு கனெக்ட் கொடுத்துக்குங்க. கனெக்ட் கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இது ஒர்க் ஆகும். இப்போ இதில் மந்த்தை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த மந்த்து, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இந்த மாதிரி எந்த மந்த்தை கிளிக் பண்ணாலும் அதுக்கேற்ற டேட்டாவும் வேல்யூவும் உனக்கு அங்கே வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். இந்த ஆப்ஷனில் நிறைய இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒன்ஸ் ஆப்ஷன், இப்போ பவர் பிவட்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் கனெக்ஷன்ஸுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, கலர்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதோட வித், ஹைட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் ஹெட்டர் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நீங்கள் ஆப்ஷனெல்லாம் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு டைம்லைன் மட்டும் இருந்தால் போதும், ஸ்க்ரால் பார் வேண்டாம், செலெக்ஷன் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே அன்டிக் பண்ணி விட்ருங்க. வேணுன்றதை மட்டும் டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு கனெக்ஷன் செக் பண்ணுறதுக்கு, ரீகனெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது வேறு பிவட் டேபிளோட ஒரே ஒரு டேட் மட்டும் தான் இருக்குது, இதில் வேறு ஒரு பிவட் டேபிள் எடுக்க போகிறீங்க, 2-3 பிவட் டேபிள்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். சேம் டைமில் ஒரே ஒரு டேட்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா பிவட் டேபிளுமே சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ ஜூன் மந்த் மட்டும் செலக்ட் பண்ணுறேன், இல்லை ஜூலை மந்த் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான எல்லா பிவட்டுமே சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். ஸோ சேம் டைமில் எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி கூட அதோட ப்ராப்பர்ட்டிஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதோட கலர் மாற்றணும், இல்லை இதோட பார்டர் ஸ்டைல் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமான ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஆப்ஷன்ஸ்லேயே இருக்கிறத நீங்கள் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்து வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த ப்ராப்பர்ட்டிஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே கொடுத்துருக்க லிங்க், அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்லாம் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல டிப்ஸோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.